வணக்கம் தோழர்களே. இன்றைய பதிவு 2026 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி நடைபெற உள்ளது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியான சனிப்பெயர்ச்சி மீனம் ராசிக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படின்ட்டு பார்ப்போம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே சனிப்பெயர்ச்சி நடந்ததா சொல்லுவாங்க. அது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியான சனிப்பெயர்ச்சி, அதாவது திருத்தப்பட்ட பஞ்சாங்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வாக்கிய பஞ்சாங்கம், வழி வழியாக வரக்கூடிய பஞ்சாங்கம், ரிஷிகள் முனிவுகளால் தொகுக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம். இதுதான் நம்ம தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றிய ஒரு பஞ்சாங்கம். இதன் அடிப்படையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று மீனம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் இடத்துல சனி பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இந்த ஜென்ம சனி என்ன மாதிரி பாதிப்புகள் கொடுக்கும், அதாவது முழுமையா பாதிப்பு தான் இருக்குமா, இல்லை இடையில நன்மையும் நடக்குமா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த சனி பெயர்ச்சிலாம் வர்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு தண்டனைக்குரிய ஒரு காலகட்டம் தான். இது முழுவதுமும் வந்து கெடு பலன்களே இருக்காது. இடையில இடையில ஒரு நற்பலன்களும் வந்து வந்து போகும். ஆக்சுவலா இந்த மனித பிறவியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தண்டனைக்குரிய ஒரு பிறவி தான். இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த சூழல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 80% பார்த்தீங்கன்னா துன்பம், 20% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை அப்படின்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஆண்டவன் வந்து கொடுத்துருக்காங்க. எதனால இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா, நம்ம முன்னாடி பண்ண பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இந்த பிறவி வந்து வகுக்கப்பட்டுள்ளது. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ராசி, நட்சத்திரம், லக்னம். இப்போ நீங்க ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராசி என்பது உயிர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். இந்த நட்சத்திரம் என்பது உடல் அப்படின்ட்டு நீங்க வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? லக்னம் அப்படின்றது மனம் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். இந்த 3ஐ அடிப்படையா வைத்து தான் இந்த ஜோதிட கணிதம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அதன் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ மீனம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி நடைபெற உள்ளது. அப்படி இல்லையா? இது வந்து முழுமையும் அந்த 2½ ஆண்டுகள் வந்து துன்பமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்காது. ஆக்சுவலா உங்கள வந்து கடவுள் வாழ வழி விடுவாரு. நீங்க வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையில நகர்ந்து வரும் பொழுது, அந்த நேரத்துல ஒரு புஷ் தலையில வந்து அழுத்துவாங்க. அப்ப எப்படின்னா, நீங்க தண்டனை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. தண்டனை முழுமையா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால ஆண்டவன் உங்களுக்கு அந்த தண்டனை காலத்தில் கொஞ்சம் ரிலீஃப் குடுக்குற மாரி குடுப்பாங்க. அப்புறம் திரும்பவும் பிரச்சனை. ரிலீஃப் கொஞ்சம் குடுப்பாங்க. நீங்க முட்டி மோதி கொஞ்சம் வெளியில வருவீங்க. அப்புறம் திரும்பவும் பிரச்சனை. இப்படி தான் அந்த 2½ ஆண்டுகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20%, 25% நன்மையும், மீதமுள்ள ஒரு 75% தீமையும் இருக்கும். இதுல தீமை வர்றத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். ஜென்மம் ராசியில சனி இருக்கும் பொழுது, நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம். எப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த கையில எடுக்குறீங்க. ஒரு பெரிய விஷயம், அத பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னா, சனி வந்து அத தடுக்க பார்க்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு தடங்கல் வரும். அத நீங்க மீறி போகும்பொழுது தான் பிரச்சனைகள் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயத்த, பெரிய விஷயத்த கையில எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, சனி வந்து அந்த விஷயத்தை மேற்கொண்டு தடுக்க பார்க்கும். நீங்க அத மீறி நம்ம ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு போகும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகும். சரிங்களா? அப்போ ராசியில் சனி இருப்பது என்பது வந்து ஒரு பலம் தான். உங்களுக்கு வந்து அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அசாத்திய ஒரு தைரியம் இருக்கும். எதையும் பண்ணிடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா, அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் சூதானமா இருந்து, இத செய்யலாமா? வேண்டாமா? இந்த மாரி ஒரு தடங்கல் வருதே போலாமா? அப்படின்ட்டு நீங்க அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, பிரச்சனைகள் அதோடவே நின்னுரும். இப்படிதான் இந்த 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜென்ம சனி வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆக, எதுவுமே வந்து உங்கள தேடி வராது. நீங்களா தேடி போற மாரி தான் இருக்கும். தேடி போறது உங்க கையில தான் இருக்கும். அப்படி தேடி போற பட்சத்துல பிரச்சனைகள் பெரிதாக இருந்தால், ஒரு தடங்கல் வந்தால் அத அப்படியே நிப்பாட்டிட்டு கிடப்புல போட்டுட்டு வேற வேலைய பார்க்கணும். இதான் புத்திசாலித்தனம். திடீர்னு ஒரு இடத்த வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தடங்கல் வந்ததுன்னா சட்டுன்னு அத நிறுத்திடணும். திடீர்னு ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்க போறீங்க, ஒரு தடங்கல் வருதுன்னா சட்டுன்னு அத நிறுத்திடணும். மீறி நீங்க போகும்பொழுது பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகும். இதுதான் வந்து 7½ சனியில ஜென்ம சனியாக சனி வரும்பொழுது கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள். இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, வாழ்வினுடைய அர்த்தத்தை புரிந்து நடந்து கொண்டால், இந்த 2½ ஆண்டுகளை வெகு விரைவாகவே கடந்து விடலாம். அது மாரி இதுல நெறைய கோள்களுடைய பெயர்ச்சி வந்து வந்துகிட்டு இருக்கும். சனி பெயர்ச்சி மட்டுமே கிடையாது. இடையில இடையில சில கோள்களுடைய பெயர்ச்சிகள் வரும். அதனால முழுமையான துன்பம் அப்படின்ற ஒரு காலம் வந்து சத்தியமா கிடையாது.